வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்ட மாமேதை அம்பேத்கரை நினைவு தினம். அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை. வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் ராஜிவா அதிகாரிகளுடன் ஆய்வு. சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க வலியுறுத்தல். சேதராப்பட்டில் புதிதாக எழுந்தருளியுள்ள நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதி கோயிலில் மகா கும்பாபிஷேகம். கவர்னர் கைலாஷ்நாதன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடி நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை சந்தித்து பழங்குடி இருளர் மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று மனு அளித்தனர். இனி விரிவான நிகழ்வுகள். சட்ட மாமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்தி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், அசோக் பாபு, பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கல்யாணசுந்தரம், லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார், KSP ரமேஷ் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அதிமுக, திமுக, VCK உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி நின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ராஜிவா அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார். சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிவகணபதி நகர், அன்னை நகர் உள்ளிட்ட பல்வேறு நகர்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் மற்றும் வெள்ள நீர் சாலையை கடந்து வருவதற்கு போதிய பாலங்கள் மற்றும் வாய்க்கால்கள் இல்லாத காரணத்தால் மழைக்காலங்களில் அப்பகுதிகளில் தண்ணீர் தேங்கி பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்கிறது என்றும், தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தின் போது 3 இடங்களில் சிறு பாலங்கள் மற்றும் சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதன் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட போது 3 இடங்களில் சிறு பாலங்கள் கட்டப்பட்டதை தவிர சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் கட்டாமல் விட்டுவிட்டனர். வாய்க்கால் கட்டும் பணியை தொடங்க வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழை வெள்ளம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்வதற்கு வழியில்லாமல் குடியிருப்புகளில் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்தது. இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வில்லியனூரில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலங்கள் அமைக்கப்பட்ட இடங்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று இன்று ஆய்வு செய்தார். அப்போது சாலையின் இருபுறமும் யூ வடிவ வாய்க்கால் போர்க்கால அடிப்படையில் அமைக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே கட்டப்பட்ட சிறு பாலங்களில் ரீமெண்ட் வாழ்வு அமைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், உதவி பொறியாளர் மனோகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். சேதராப்பட்டில் புதிதாக எழுந்தருளியுள்ள நீலாவதி அம்மனுடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஊசுறு தொகுதி சேதராப்பட்டு கிராமம் பழைய காலனியில் புதிதாக எழுந்தருளியுள்ள நீலாவதி அம்மனுடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதி கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதி MLA-வுமான சாய்தி சரவணகுமார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். 4ஆம் காளையாக பூஜை நடந்த பிறகு கவர்னர் மற்றும் அமைச்சர் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் கணபதி ஹோமம் மற்றும் முதல் காளையாக பூஜையும், நேற்று காலை 2ஆம் காளையாக பூஜையும், மாலையில் 3ஆம் காளையாக பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இடையார்
இடையர்பாளையம் பகுதியில் பழுதடைந்த பாலம் சரி செய்யும் பணியை இறுதி வரை களத்தில் இருந்து பாலத்தை சரி செய்து மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இடையர்பாளையம் பகுதியில் பழுதடைந்த பாலம் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்பட்டது. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர்ந்து கண்காணித்து பணியினை சிறப்பாக முடித்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். சட்ட மாமேதை டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி வில்லியனூர் பாஜக நிர்வாகிகள் சார்பில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி வில்லியனூர் பாஜக நிர்வாகிகள் சார்பில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் பொன் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன், வில்லியனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, வில்லியனூர் தொகுதி பட்டியல் அணி தலைவர் பிரகாஷ் மற்றும் கேந்திர பொறுப்பாளர்கள் சுந்தர், சிவா, ஆதி மூலம், ஜானகிராமன், சித்தார், துளசிதாஸ், சுப்பிரமணி, மகேஷ் மற்றும் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சட்ட மேதை அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்பு சரவணகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமேதை அம்பேத்கரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்பு சரவணகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பக்கம், தொண்டமாநத்தம், துத்திப்பட்டு, கரசூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீர வணக்கமும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடி இருளர் மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனிடம் மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பழங்குடி இருளர் மக்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் அவர்கள் தலைமையில் கடந்த 25/11/2024 எலிகளை வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனுடைய பலனாக பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு ஆதரவு மற்றும் பழங்குடி நலத்துறை செயலர், மாவட்ட ஆட்சித்தலைவர், துணை மாவட்ட ஆட்சியர், இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அந்த மக்களை வசிக்கும் பகுதிக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டனர். அதன் விளைவாக மின்சாரம், குடிநீர் போன்ற ஒரு சில பணிகளை அதிகாரிகள் செய்து கொடுத்தனர். ஆனாலும் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பணிகளை செய்யவில்லை என்றும் இதனை அறிந்து ஏகாம்பரம் அவர்கள் தலைமையில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்களை சந்தித்து விரைவாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று மனு அளித்தனர். இயக்குனர் அவர்களும் அந்த பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பணி நடந்து கொண்டு இருக்கிறது என்றும் கூடிய விரைவில் வழங்கப்படும் என்று கூறினர். இந்த நிகழ்வில் ரவி, அழகப்பன், கருணாகரன், சித்ரா, வள்ளி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் ஸ்ரீ சுமதி அறக்கட்டளை மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் ஸ்ரீ சுமதி அறக்கட்டளை மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்தும் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் கோவிந்தசாலை ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். மருத்துவ முகாம் மூலம் குழந்தை நல மருத்துவம், பொது மருத்துவம், தோல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, காது, மூக்கு, தொண்டை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை போன்ற மருத்துவத்திற்கு ஆலோசனைகளும் முகாமில் கலந்து கொள்வோருக்கு மருத்துவ மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் முகாமில் சர்க்கரை நோய், இரத்த பதிப்பு பரிசோதனை இலவசமாக செய்யப்படும். கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்யப்படும். இதில் பொதுமக்கள் அனைவரும் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் அனுசரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் அனுசரிக்கப்பட்டது. அதில் வீராம்பட்டினத்தில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் ஒன்று கூடி மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு தொகுதி நிர்வாகிகளும் வார்டு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தேங்காய்த்திட்டு பகுதியில் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுப்பையா நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் சுமார் 300 நபர்களுக்கு குடைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியில் பெரியார் சிலை அருகில் ஒருவருக்கு தள்ளுவண்டி அமைத்து கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வீராம்பட்டினம் பகுதியில் வார்டு கழக செயலாளர் பனீர்செல்வம், சுப்பையா நகர் பகுதி வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், தேங்காய்த்திட்டு பகுதி வார்டு கழக செயலாளர் ரமேஷ், ஆர்கே நகர் பகுதி வார்டு கழக செயலாளர் பாலு, தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேணு, பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி கழக பொருளாளர் மஞ்சினி, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி துணை செயலாளர் சிவா, மாவட்ட பிரதிநிதி குமரன், வீராம்பட்டினம் வார்டு நிர்வாகிகள் நாகப்பன், செல்வம், கலைச்செல்வம், மணி, ஆர்கே நகர் வார்டு நிர்வாகிகள் சிவபாரதி, திருக்காசி ராகவன் மற்றும் சிவரவி, குப்புசாமி, அகமது, பொன்னி, கண்ணன், காத்தவராயன், செங்கேரி ரவி, மடி, வினோத் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு தார்பாய்கள் மற்றும் அரிசிகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார். புதுச்சேரியில் பெய்த தொடர் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட உணவுகள் இன்றி தவித்து வந்த மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வீடு வீடாக சென்று பிரெட், உணவுகள் மற்றும் பல வகைகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் பல்வேறு காட்சி வீடுகள் சேதமடைந்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கனிடம் தெரிவித்ததை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா நல்லாசியோடும், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆசையோடும், புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மழையில் ஒழுகும் நிலையில் உள்ள கூரை வீடுகளை மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூரைமை போடுவதற்கு உண்டான தார்பாய் மற்றும் உபகரணங்கள் மற்றும் அரிசியும் வழங்கினார். உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்களும் அவருக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியை தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், சிவரவி, பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பழகன் மற்றும் சரவணன், சிவபாரதி, விஸ்வா, காசி என நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோட்டச்சேரி கொம்பின் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் புதிதாக நாட்டார் பஞ்சாயத்தார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திர பிரியங்கா நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கோட்டச்சேரி கொம்பின் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தில் புதிதாக நாட்டார் பஞ்சாயத்தாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து நெடுங்காடு கோட்டச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திர பிரியங்கா அவர்கள் நேரில் சென்று சால்வை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிராமவாசிகள் பலர் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.